அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இங்கு முதலாக இன்று சுற்றுலாத்துறையும் தேயிலையும் தான் இது பிரதான ஒரு தொழிலை நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த மாநகரத்திலே சிறப்பான அன்னை இயற்கையின் அனைத்து செல்வங்களையும் பெற்ற இந்த நகரம் ஒரு நகரமாக இல்லாமல் கடந்த 5 ஆண்டிலே நரகமாக்கி விட்டார்கள். இன்று சுற்றுலா நண்பர்கள் எல்லாம் இங்கு வருவதற்கு தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை. கடந்த ஆண்டிலே 4 லட்சம் சுற்றுலா வருபவர்கள் எல்லாம் குறைந்து விட்டார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லுகின்றது. அதற்கு காரணம் இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதுதான். இதனால் இங்கு இருக்கின்ற நமது வியாபார பெருமக்களும் மற்ற அந்த தோட்ட மற்றும் மற்றவர்கள் எல்லாரும் பாதிக்கின்ற வகையில இன்று இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஆட்சி எடப்பாடியாருடைய தலைமையிலே டபுள் இன்ஜின் ஆட்சி என்று சொல்லுவோம். அவருடைய தலைமையிலே மாநிலத்திலும் உலகம் போற்று முத்தமன் தன்னிகரற்ற தலைவர் விஸ்வகுரு மோடிஜி அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற காரணத்தால் இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்தால் நிச்சயமாக ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை எல்லாம் வைத்து இந்த உதகையை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா இடமாக ஸ்தலமாக எங்களால் உருவாக்க முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களை தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு வெற்றி பெற்றால் இந்த பகுதியிலே நிறைய மக்கள் நீலகிரியை விட்டு இவ்வளவு சிறப்பான ஒரு இடத்தை விட்டு வெளியூர்களுக்கு எல்லாம் செல்லுகின்ற காரணம் அவர்களுக்கு எல்லாம் வேலை தேடி செல்லுகின்றார்கள். ஒரு நல்ல ஒரு கல்லூரிகள் எல்லாம் இங்கு இல்லை, ஐடி பார்க் இல்லை. இது போன்ற கல்லூரிகள் ஐடி பார்க் போன்றவைகள் மற்ற மாவட்டத்தில் எப்படி இருக்கின்றதோ அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் ஊதாசீனப்படுத்தி விட்ட இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு நிச்சயமாக எங்களுடைய அரசு கொண்டு வரும். அதன் மூலம் இளைஞர்கள் எல்லாம் இங்கேயே இருந்து இவ்வளவு ஒரு நல்லதொரு சீதோஷ நிலையிலே அவர்கள் இயங்க முடியும் என்ற அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மேலும் எங்களுடைய நமது நீலகிரியை இணைக்கின்ற மேட்டுப்பாளையம் பகுதியில் உங்களுக்கு எல்லாம் போகும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல். அதை ஊரெல்லாம் சுற்றி நாம் போகும்போது நிறைய இடையூறுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அந்த பாலத்தை எல்லாம் அகலப்படுத்தி நல்லதொரு ஒரு புறவழிச்சாலை என்று சொல்வார்கள், அந்த வகையில நீலகிரி இணைக்கின்ற வகையிலே ஒரு புறவழிச்சாலை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும், விவசாயம் அடிப்படையாக இருக்கின்ற அந்த தேயிலை விவசாயத்துக்கு குறைந்தபட்ச விலையை நிச்சயமாக இன்று இருக்கின்ற நிலை மாறி கட்டுப்படியான ஒரு விலையை மத்திய அரசுடன் நாங்கள் கேட்டு இணக்கமான உள்ள இந்த மாநில அரசும் சேர்ந்து நாங்கள் நல்லதொரு விலையை பெற்று தந்து இங்கு இருக்கின்ற தேயிலை பிரதான தொழிலான தேயிலை தொழிற்சாலையை மிக சிறப்பாக ஆக்குவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த உறுதிமொழிகள் எல்லாம் இந்த நல்ல நாளிலே கொடுப்போம். ஏதோ உறுதிமொழி கொடுத்து நாங்கள் அதோடு நின்று விடுபவர்கள் அல்ல. கடந்த ஆட்சியிலே அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கொடுக்கின்ற உறுதிமொழி நிச்சயமாக 100% உங்களுக்கு உறுதியிட்டு நான் சொல்லுகின்றேன், நிறைவேற்றுகின்ற உறுதிமொழியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.